வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவிலிருந்து ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். ஆமா. இது அவரோட 75வது உரை. ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள பத்தி இதுல பேசுறார். கரெக்ட். கோபம், அகங்காரம், நம்ம மனசு இதெல்லாம் நம்ம உடம்பையும் நம்ம வாழ்க்கை பாதையை எப்படியெல்லாம் மாத்துதுன்னு ஓஷோ விளக்கறத பத்தி தான் இந்த உரையாடல். ம். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான கதை இருக்குதுல. ஆமா, ரோகிணிங்கிற ஒரு பெண்ணோட கதை. அவ புத்தரோட முக்கிய சீடரான அனுருத்தரோட சகோதரி. அவளுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான தோல் நோய் வருது. சவிரோகம் சொல்லுவாங்க. முகம் பூரா கொப்பளங்களால சிதைஞ்சு போயிடுது. இதனால அவளுக்கு ஒரு பெரிய அவமானம். தன்னோட சொந்த அண்ணனையே பார்க்க மறுக்கிறா. ஆமா. அந்த அவமானம் தான் அவள முடக்கி போடுது. அவ முகத்தை மூடிக்கிட்டு தான் அனுருத்தரை பார்க்க வர்றா. அனுருத்தர் அவள பார்த்துட்டு நோய்க்கு எந்த மருந்தையும் சொல்லல. இதுதான் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆமா. அதுக்கு பதிலா 10,000 பிக்குவுக்கு தங்குறதுக்காக ஒரு பெரிய மண்டபம் கட்டுற பொறுப்பை அவகிட்ட ஒப்படைக்கிறார். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா அவளோட தோல் நோய் வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதில்ல, அது மனசுல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு புத்தர் புரிஞ்சுக்கிட்டாரா? கரெக்டா சொன்னீங்க. இது இப்போ நாம பேசுற ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், டென்ஷன் ஹெடேக்ஸ் மாதிரி இல்லையா? ஆனா இது நடந்தது கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் புத்தரின் மேதைத்தனம். அவர் வெறும் வைத்தியர் இல்ல, ஒரு ஆழமான உளவியலாளர். ஓஷோ இத சைக்கோசோமேட்டிக் நோய்கள்னு விளக்குறார். அதாவது மனதால உடலுக்கு வர்ற நோய்கள். ஆமா. ஓஷோ சொல்றபடி நம்மளோட 90% நோய்களுக்கு மனசுதான் காரணம். குறிப்பா தோல் நோய்கள்ல 99% மனசோட வெளிப்பாடுதான். அப்போ ஒரு சாதாரண மருத்துவர் என்ன பண்ணிருப்பாரு? தோலுக்கு மருந்து கொடுத்திருப்பாரு. ஆனா நோய் வேற ஒரு வழியா வெளிப்பட்டிருக்கும். புத்தர் மூல காரணத்தையே சரி செய்ய பார்க்கறார். அப்போ அந்த மண்டபம் கட்டுற வேலை ஒரு மருந்து மாதிரி பயன்பட்டதா? ஒரு சிறந்த மருந்து, ஒரு தெரப்பி மாதிரி. ரோகிணி தன்னிடம் பணம் இல்லாததால தன்னோட நகைகள் எல்லாத்தையும் வித்து அந்த வேலையில இறங்குறா. அவ அந்த வேலையில மூழ்க மூழ்க தன்னை மறக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட நோய், தன்னோட சிதைஞ்சு போன முகம், தன்னோட அழகு, அந்த அவமானம் எல்லாத்தையும் மறந்துட்டா. ஆமா. அவளோட கவனம் முழுவதும் அந்த மண்டபத்தை எப்படி கட்டி முடிக்கிறதுங்கிறதுல மட்டும்தான் இருந்தது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த வேலையில தன்னை மறந்த நிலையில ஈடுபட்டதால ரோஹிணியோட நோய் 99% குணமாயிடுச்சு. ஆமா. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. ஏன் 99%? ஏன் முழுசா 100% குணமாகல? அந்த 1% எங்க போச்சு? அதுதாங்க இந்த கதையோட ஆன்மாவே. புத்தர் அவளை பார்க்க வரும்போது இதேதான் கேக்குறாரு. ஓ! அதுக்கு அவர் சொல்ற விளக்கம் ரொம்ப ஆழமானது. ரோஹிணி, நீ செஞ்ச இந்த கருணை செயல் ரொம்ப பெரியது. ஆனா ஆனா இத நீ உன்னோட அண்ணன் சொன்னதால ஒருவித மயக்க நிலையில செஞ்ச. இது உன்னோட உள்ளிருந்து முழுமையான விழிப்புணர்வோட வரல. அதாவது ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன் மாதிரி செஞ்சிருக்கா. ஆமா. அந்த மிச்சம் இருந்த 1% நோய் அவளோட ஆழ் மனசுல இருந்த அகங்காரத்தோட மிச்சம். நான் இவ்ளோ பெரிய வேலையை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மெல்லிய எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கலாம். ஓ, அப்போ செயல் மட்டும் முக்கியம் இல்ல, அத செய்யும்போது நமக்குள்ள இருக்கிற மனநிலையும் விழிப்புணர்வும் தான் முக்கியம்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொல்லிங்க. நாம நல்லது செஞ்சா கூட அதுல ஒரு சின்ன நான் ஒளிஞ்சிருந்தா அது முழுமையான பலனை கொடுக்காது. அதுதாங்க பாயிண்ட். அதனாலதான் புத்தர் அவகிட்ட, இப்ப நீ செய்யற கருணைய விழிப்புணர்வோட செய். உனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன அகங்காரத்தையும் அறிந்து அதை கைவிட்டுடுன்னு சொல்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என்னாச்சு? கேட்ட மாத்திரத்துல அந்த மிச்சம் இருந்த 1% நோயும் முழுமையா மறைஞ்சிடுது. இதுதான் விழிப்புணர்வோட சக்தி. இந்த மனம் உடல் தொடர்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓஷோ மனுஷியங்கிற வார்த்தையை விளக்கும்போது அது மண், அதாவது மனம்ங்கிற வார்த்தையிலிருந்து வருதுன்னு சொல்றாரு. ஆமாம், இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. உருதுல ஆத்மின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு மண்ணிலிருந்து வந்தவன்னு அர்த்தம். அது உடலை மட்டும் குறிக்குது. ஆனா மனுஷியாங்கிற வார்த்தை நம்மளோட அடையாளத்தோட ஆணி வேறே மனசுதான் சொல்லுது. கரெக்ட். ஓஷோ நம்மளோட அமைப்பை 3 அடுக்குகளா பிரிக்கிறார். ஆன்மா, அதாவது ஆத்மா, பின்ன மனம், அப்புறம் உடல், அதாவது தேஹ். இதுல மனம்தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றீங்க. எப்படி? மனச ஒரு பாலம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஆன்மா, இன்னொரு பக்கம் உடல். சரி. இந்த பாலம், அதாவது மனம், உடலோட தன்னை இணைச்சுக்கிட்டா நீங்க ஒரு சம்சாரியா, அதாவது உலகியல்வாதியா மாறுறீங்க. ஆசைகள், வலிகள், இன்ப துன்பம்னு உடலோட சேர்ந்து பயணிக்கிறீங்க. அதுவே அந்த பாலம் ஆன்மா பக்கம் திரும்பினா? நீங்க ஒரு சந்நியாசியா, அதாவது ஆன்மீக பாதையில போறவரா மாறுறீங்க. மனம் நடுநிலையானது. அதை நாம எங்க திருப்புறோங்கிறது தான் முக்கியம். ஒரு நிமிஷம். இதுல எனக்கு ஒரு சின்ன குழப்பம்.
மனம் வெறும் ஒரு பாலம்னா அது எப்படி உலகியல்வாதிய இல்ல துறவியா மாற முடியும்? பாலத்துக்கு சொந்தமா ஒரு குணம் கிடையாதே. ரொம்ப நல்ல கேள்வி. அது ஒரு கருவிதான். இங்கதான் ஓஷோவோட படிக்கட்டு ஓமை நமக்கு உதவுது. சொல்லுங்க. ஒரு 30 படிகள் கொண்ட மாடிப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் 15வது படியில சந்திக்கிறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ம், சரி. ஆனா ஒருத்தர் மேல ஏறிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் கீழே இறங்கிட்டு இருக்காரு. மேல போற ஒரு சன்னியாசி, ம், கீழே இறங்குறவர் சம்சாரி. அதேதான். அவங்க இருக்கிற இடம் ஒண்ணா இருந்தாலும் அவங்க போற திசை தான் அவங்களோட அடையாளத்தை தீர்மானிக்குது. அந்த திசையை தீர்மானிக்கிற சக்தி மனசுக்கு இருக்கு. அந்த படிக்கட்டு ஓமை நிஜமாவே சிந்திக்க வைக்குது. நாம் ஒரே இடத்துல தான் இருக்கோம்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம போற திசை தான் நம்ம யாருங்கிறத தீர்மானிக்குதுங்கிறது ஒரு ஆழமான கருத்து. ஆமா, அப்போ நம்ம மனசு கீழ்நோக்கி போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அறிகுறிகள் இருக்கா? நிச்சயமா. கோவம், பொறாமை, கஞ்சத்தனம், பொய்யே இதெல்லாம் மனசு கீழ்நோக்கி போறதுக்கான அறிகுறிகள். அதனால தான் ரோகிணியோட நோய் குணமானதும் புத்தர் அவளோட மனசை மேல் நோக்கி திருப்புறதுக்காக 4 முக்கியமான சூத்திரங்களை சொல்றார். என்னென்ன அது? 1. கோவத்தை கோபமின்மையால் வெல்லுங்கள். 2. தீமைய நன்மையால் வெல்லுங்கள். ம், 3. கஞ்சத்தனத்தை தானத்தால் வெல்லுங்கள். 4. பொய்ய உண்மையால் வெல்லுங்கள். இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா கோபத்தோட உச்சியில இருக்கும்போது அந்த கோபமின்மைங்கிற நிலைய எப்படி அடையிறது? கஷ்டம்தான். தீமை செய்யற ஒருத்தர்கிட்ட எப்படி நன்மையா இருக்கிறது? இது நடைமுறையில ரொம்ப சவாலானது இல்லையா? நிச்சயமா கஷ்டமா. அதனால தான் புத்தர் உண்மையான சாரதி யாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஓ, என்னது? கட்டுக்கடங்காம ஓடுற ஒரு தேரை தடம் பொறலாம நிறுத்துறவன் தான் உண்மையான சாரதி. மத்தவங்க எல்லாம் சும்மா கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க தான். அதாவது கோபம்ங்கிற உணர்ச்சி வெள்ளம் மாதிரி வரும்போது அதுல மூழ்கி போகாம அதை கட்டுப்படுத்தி நிறுத்துறவன் தான் உண்மையான வீரன். கரெக்ட். இது ஒரு நாள்ல வராது. தொடர்ச்சியான விழிப்புணர்வு பயிற்சியால தான் சாத்தியம். ஆக நம்ம மனசோட இயக்கம் தான் நம்ம வெளியுலக அனுபவத்தையும் உடல் நலத்தையும் தீர்மானிக்குது. இதே கருத்து பூர்ணான்ற பணிப்பெண்ணோட கதையில இன்னும் தெளிவா வெளிப்படுது. ஆமா, நம்ம மனசு தான் உலகத்தையே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கண்ணாடியா காட்டுது. பூர்ணாவோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சொல்லுங்க. ஒரு நாள் ராத்திரி அவ தன்னோட காதலனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவளோட மனசு முழுவதும் காமமும் ஆசையும் ஏக்கமும் நிறைஞ்சிருக்கு. ம், அப்போ பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல புத்தரோட சீடர்கள் விழித்திருப்பத பாக்குறா. உடனே அவ என்ன நினைக்கிறா? தன்னை போலவே அவங்களும் காமத்தால தூண்டப்பட்டு தங்களோட காதலிகளுக்காக காத்திருக்கிற பாசாங்குக்காரர்கள்னு தப்பா முடிவு பண்ணிடுறா. இதுதான் உளவியல்ல ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் உலகத்தையும் பார்ப்போம். உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி, அது நம்ம முகத்தையே நமக்கு திருப்பி காட்டும். ஆமா, அவ காமத்தாலும் துக்கத்தாலும் விழித்திருந்ததால அந்த பிக்குகளும் அதே காரணத்துக்காகத்தான் விழித்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டா. அடுத்த நாள் காலையில புத்தர் வேணுமென்றே பிச்சை எடுக்க அவ வீட்டுக்கு போறார். அவ அவரை கண்டபடி திட்டி வெறுப்ப உமிழா. ஆனா ஓஷோ சொல்ற மாதிரி அலட்சியத்தை விட வெறுப்பு பரவாயில்ல. ஏன் அப்படி? ஏன்னா வெறுப்புல ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அலட்சியத்துல எந்த தொடர்பும் இல்ல. புத்தர் அந்த வெறுப்பின் மூலமா ஏற்பட்ட தொடர்பை பயன்படுத்திக்கிறார். ஓ, அவகிட்ட என்ன சொல்றார்? அவகிட்ட சொல்றார், பூர்ணா, நீ துக்கத்தாலும் ஆசைகளாலும் விழித்திருந்தாய். என் சீடர்களோ ஆனந்தத்தாலும் தியானத்தாலும் விழித்திருந்தார்கள். ரெண்டுமே விழிப்புதான், ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு விளக்குறார். ஒரே செயல், அதாவது விழித்திருப்பது, ஆனா நோக்கம் வேறையா இருக்கிறதால அதோட தன்மையும் பலனும் முற்றிலும் மாறிடுது. சரியா சொன்னீங்க. அப்போ எப்போதும் விழிப்புடன் இருப்பவர்கள், இரவும் பகலும் கற்றுக்கொள்பவர்கள், நிர்வாணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்களின் பாவங்கள் அழியும்னு புத்தர் சொல்றார். இது பூர்ணவுக்கு ஒரு பெரிய திறப்பா இருந்திருக்கும். நிச்சயமா. ரோஹிணியோட கதை நம்ம உள்மனசு நம்ம உடம்பை எப்படி பாதிக்குதுன்னு காட்டுச்சு. பூர்ணாவோட கதை நம்ம உள்மனசு நம்ம வெளி உலக பார்வையை எப்படி தீர்மானிக்குதுன்னு காட்டுச்சு. ஆமா, இப்ப நாம பார்க்க போற அதில் என்பவரோட கதை இந்த வெளி உலகத்தோட விமர்சனங்களை நாம எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லுது. சரி, அதில் தன்னோட 500 நண்பர்களோட தர்ம உபதேசம் கேட்க வர்றார். புத்தரோட முக்கிய சீடர்களான ரேவத், சாரிபுத்தர், ஆனந்தர் 3 பேரும் பேசுறாங்க.
ஆனா அதுக்கு எதுலயுமே திருப்தி இல்ல. அவர் நேரா புத்தர் கிட்ட போய் புகார் சொல்றார். என்ன சொல்றார்? புத்தரே, உங்க சீடர் ரேவத் ஒண்ணுமே பேசாம மௌனமா இருந்துட்டாரு. சாரிபுத்தர் ரொம்ப ஆழமாகவும் நீளமாகவும் பேசிட்டாரு. என் தலைக்கு மேல போயிடுச்சு. ஆனந்தரும் ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டாரு. அதுல ஒன்னும் விளங்கல அப்படின்னு குறை சொல்றார். இத கேட்ட புத்தர் கோவப்படல, வருத்தப்படல. இல்லவே இல்ல. சிரிச்சுக்கிட்டே சொல்றார், அதில் இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல. இந்த உலகம் மௌனமா இருக்கிறவனையும் குறை சொல்லும். அதிகமா பேசுறவனையும் குறை சொல்லும், அளவா பேசுறவனையும் குறை சொல்லும். உலகத்துல குறை சொல்லப்படாதவங்கன்னு யாருமே கிடையாது என்கிறார். இது விளக்குறதுக்கு ஓஷோ பஞ்சதந்திரத்துல வர்ற ஒரு பிரபலமான கதையை சொல்றார். ஆமா, ஒரு கணவன், மனைவி, அவங்க கிட்ட ஒரு கழுதை. ஆஹா, இந்த கழுத கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பஞ்சதந்திரத்துல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில தினமும் நடக்குது. அப்புறம் என்னாச்சு? 3 பேர் ஊருக்கு போறாங்க. முதல்ல கணவன் கழுத மேல ஏறி போறார். ஊர்க்காரங்க, பாவம் பொண்டாட்டிய நடக்க விட்டுட்டு இவன் ஜாலியா போறான்னு சொல்றாங்க. ம், உடனே அவர் இறங்கி மனைவியை ஏத்தி விடுறார். அப்போ ஊர்க்காரங்க, என்ன பொம்பளை பாரு, புருஷனை நடக்க விட்டுட்டு இவ ராணி மாதிரி போறான்னு சொல்றாங்க. சரி, 2 பேரும் ஏறி உக்காந்தா? பாவம் அந்த வாயில்லா ஜீவன், 2 பேரும் அது மேல ஏறி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ கடைசியா 2 பேரும் இறங்கி கழுதைய ஓட்டிட்டு நடந்தா? கழுதை இருந்தும் அதை பயன்படுத்த தெரியாத முட்டாள்கள்னு சொல்றாங்க. இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் எவ்ரிஒன். நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் குறை சொல்லிட்டே தான் இருக்கும். அதுதாங்க புத்தர் சொல்ல வர்ற பாடம். சமூக வலைதளங்கள் இருக்கிற இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான கதை இது. ஆமா, அடுத்தவங்களோட விமர்சனங்களுக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் வாழாதீங்க. அவங்க கைத்தட்டலுக்காக காத்துட்டு இருக்காதீங்க. நம்ம உள் மனதின் ஞானத்தின்படி, அதாவது பிரக்ஞைப்படி வாழணும். கரெக்ட். உங்களோட வாழ்க்கையோட உரிமையாளர் நீங்க தான். மத்தவங்களோட அபிப்பிராயங்களுக்கு உங்களை அடிமையாக்காதீங்க. அப்போதான் நம்ம உள் ஒளிய கண்டறிய முடியும். புத்தர் கடைசியா சொன்னது போல, உனக்கு நீயே ஒளியாயிரு, அப்ப தீப்போ பவா. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உரையாடல்ல நாம ஓஷோவோட பார்வையின் மூலம் மனம், உடலை எப்படி ஆளுது, விழிப்புணர்வோட செயல்படுறதோட முக்கியத்துவம், அப்புறம் புற விமர்சனங்களை கடந்து நம்ம உள்மனதின் குரலை கேட்க வேண்டிய அவசியம் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆமா, ரோஹிணியின் கதை மனதின் சக்தியையும், பூர்ணாவின் கதை மனப்பார்வையின் சக்தியையும், அதுலின் கதை விமர்சனங்களை கடந்து செல்வதையும் நமக்கு காட்டுச்சு. ஆமா, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு முக்கியமான பாடத்தை சொல்லுது. இந்த ஆய்வு உங்களுக்குள்ள சில சிந்தனைகளை தூண்டியிருக்கும்னு நம்புறோம். இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி. கோபத்தை கோபமின்மையாலும் தீமையை நன்மையாலும் வெல்ல வேண்டும்னு பார்த்தோம். ஆனா கோபத்தோட உச்சியில இருக்கும்போது அந்த கோபமின்மை அல்லது நன்மைங்கிற உணர்வை உங்களுக்குள்ள எப்படி வளர்ப்பது? அந்த மாற்றத்துக்கான முதல் படி உங்க சொந்த வாழ்க்கையில எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க.